வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே நான் வந்து வீடியோ கீழே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இம்பார்ட்டண்டான நோட்ஸ் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நமக்கு வந்து காலாண்டர் எஸ்எஸ்சி காலாண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாதம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியாகவே இந்த மாதத்துக்கான எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து தான் நமக்கு வந்திருக்கு. என்ன போஸ்டிங்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தாருக்கான போஸ்டிங்க்கு தான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டான டேட்ஸ், அதாவது நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 26 ஜூன் 2025. இன்றைக்கி தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளை ஸ்டார்ட் பண்ணுற டேட்டுமே நமக்கு வந்து இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. அதாவது இன்றைக்கே நம்ம வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்றைக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 24 ஜூலை வந்து 2025 வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 டேட்ஸுக்கு முன்னே மோஸ்ட்லி நமக்கு வந்து சர்வர் எரர் வந்து இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது எம்டிஎஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு அதிகமான பேர் வந்து நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுவாங்க. அதனால் சர்வர் எரர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 20ஆம் தேதிக்கு முன்னே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணி முடிக்கிறாப்புல பார்த்துக்கோங்க. எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து அக்டோபரில் தான் எக்ஸாம் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு 1 மாதம் டைம் கொடுப்பாங்க. கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 28 நாள்லேருந்து அந்த 30 நாளுக்குள்ள வந்து நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டுக்கான டைம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வித் எக்ஸாமுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மந்த் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து டைமிங் கொடுப்பாங்க. அதனால தான் இதிலேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்களேன், செப்டம்பர் அக்டோபர். மோஸ்ட்லி எல்லா எக்ஸாமையுமே நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் தான் டைம் வந்து கண்டிப்பான முறையில் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கவர்மெண்ட் ரூல் படி நம்ம வந்து ஏற்கனவே எந்தெந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு எவ்வளோ நாள் டைமு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட்டு படிக்கும்போது டைமிங் வந்து இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் உணர முடியும். அதுக்காண்டி தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். டைமிங் வந்து மோஸ்ட்லி 3 மந்த்து தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதிகமான டைமிங் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது டெக்னிக்கல் எரராக இருக்கலாம். அதுக்காண்டி தான் உங்களுக்கான டைமிங் வந்து கூட கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் 3 மந்தில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. எல்லா எக்ஸாமையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரூல்ஸ் அதுதான். அப்ளை பண்ணுறதுக்கு 1 மந்த்து, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது 3 மந்த்துக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து எக்ஸாமினேஷனில் வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி கேட்டகரி அல்லது ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 100 ரூபா பே பண்ணுறாப்புல இருக்கும். அதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இஎஸ்எம்மில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க, அந்த கேட்டகரியில் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபீஸுமே கிடையாது. ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது. இந்த ஓபிசி ஜென்ரல் கேட்டகரியில் வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறவங்க வந்து ஆன்லைனில் மட்டும்தான் கட்ட முடியும். ஆஃப்லைனில் வந்து இப்போ கட்டுறதுக்கான சலான் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணலை. ஒன்லி ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜிபேலேயே நீங்கள் வந்து பே வந்து பண்ணிக்கலாம். அதாவது மொபைல்லே இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது மை எஸ்எஸ்சி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து மொபைல்லே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபே ஆப்ஷனை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து கியூஆர் கோடு வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய ஜிபே கேலரியில் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் அதுவே காட்டிடும். நீங்கள் அதிலேயுமே பே பண்ணாலே உங்களுக்கான பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணும்போது அப்படின்னா இன்னொரு மொபைல் வச்சு அதில் ஸ்கேன் பண்ணி நான் வந்து ஜிபே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண தேவை கிடையாது. அதுக்காண்டி தான் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கிட்டு வரேன். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு யார் அப்ளை பண்ணுறாப்புல இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட்டில் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எம்டிஎஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வேக்கன்சி வந்து இன்னும் வந்து டென்டேட்டிவாக வந்து நமக்கு வந்து அறிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10th முடித்தாலே போதுமானது. ஹவில்தாருக்கு வந்து 1075 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குமே நீங்கள் வந்து 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து நோட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹவில்தார் போஸ்ட்டுக்கு வந்து பிஇடி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எம்டிஎஸ்க்கு வந்து பிஇடி டெஸ்ட் வந்து கிடையாது. ஹவில்தார் போஸ்ட்டுக்கு வந்து பிஇடி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வந்து உங்களுக்கு எந்தெந்த பிஇடி டெஸ்ட்டு எப்படி உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து லாஸ்ட் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போது ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே 18லேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஹவில்தார் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான் நடக்கும். எம்டிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான். ஹவில்தார் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எம்டிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஹவில்தாரை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு இந்த 2 டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நடத்துவாங்க. ஹவில்தார் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 செக்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் பிடிச்சிருப்பாங்க. செக்ஷன் 1 அப்படின்னா செக்ஷன் 2வும் தனித்தனியாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நடக்காது. எல்லாம் ஒரே டைமிங்கில் தான் நடக்கும். அதாவது ஒரே நாளில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து செக்ஷன் 1 வந்து மேத்தமெட்டிக்கல் வந்து அப்ளை பண்ணுறாப்புல இருக்கும். அதாவது மேத்தமெட்டிக்கலில் வந்து நீங்கள் 20 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 60 மதிப்பெண், வித் ரீசனிங்கில் வந்து 20 கொஸ்டின் உங்களுக்கு வந்து 60 மதிப்பெண், மொத்தம் 40 கொஸ்டின் 120 மதிப்பெண். இந்த இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து செக்ஷன் 1க்கு வந்து கிடையாது. செக்ஷன் 2ல் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 25 கொஸ்டின் உங்களுக்கு வந்து 75 மார்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 25 கொஸ்டின்ஸு 75 மார்க்கு. இதுதான் உங்களுக்கான செக்ஷன் 2 தான் உங்களுக்கான கட் ஆஃபை வந்து நிர்ணயிக்க போகிறது. செக்ஷன் 1ல் வந்து உங்களுக்கான நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. அதில் வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆனாலே போதுமானது தான். செக்ஷன் 2 இதில் வந்து உங்களுக்கான நெகட்டிவ் மார்க் வந்து 1 மார்க்கு. நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க்கு. இதுதான் உங்களுக்கான கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாமுக்கான டாபிக்ஸ். இந்த 4 டாப்பிக்கில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த 4 டாப்பிக்குமே உங்களுக்கு வந்து 45 நிமிஷத்தில் வந்து கவர் ஆயிரும். எக்ஸாம் வந்து கிளியர் ஆயிரும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 45 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹவில்தார் போஸ்ட்டுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து பிஇடி டெஸ்ட்டு ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. இதில் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 1.600 மீட்டரை வந்து நீங்கள் 15 மினிட்ஸில் வந்து கடக்கணும். பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து 20 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாராலையுமே முடிகிற ஒன்று தான். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்மலாக நடந்தாலுமே நீங்கள் வந்து 15 நிமிஷத்தில் வந்து கண்டிப்பான முறையில் கடந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்டி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இந்த டெஸ்ட்லேயும் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும். இதில் வந்து ஹைட் வந்து மெயிலுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 157.5 சென்டிமீட்டரும், ஃபீமேலுக்கு வந்து 152 சென்டிமீட்டரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து மெயிலுக்கு வந்து 76 சென்டிமீட்டர் வந்து நார்மலாக இருக்கணும். நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் விரியணும். எல்லா எக்ஸாமையுமே பொறுத்த வரைக்கும் 5 சென்டிமீட்டர் தான். உங்களுடைய நார்மல் ஜஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 5 சென்டிமீட்டர் வளையிறாப்பில் இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து ஜஸ்ட் வந்து கிடையாது. வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து இருக்குது 48 kg. எல்லாமே ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அதாவது ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ கேஜி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. வித் இந்த எக்ஸாமை பற்றினா வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளை வீடியோ வேணும், இல்லை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஏதாவது டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் நீங்கள் தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து அனைத்து ஜாப்ஸையும் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு வர ஜாப்ஸையும் நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த கரண்ட் அஃபேர் ஜாப்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.